விநாயகன் படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி நீதிபதி ஆஷா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்த நிலையில் சென்சார் போர்டு வந்து மீண்டும் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இவங்க மேல்முறையீடு போடுற மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி தடை செய்கிறது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பிஜேபிக்கு எதிராக விஜய் இருக்கிறார் என்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் மத்திய அரசு இந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பிஜேபி எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னா தான் அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும். விஜய் அந்த வாக்குகளை பிரிக்கும் போதும் திமுக வாக்கு குறைய அதிமுக பிஜேபி வாக்கு கூட்டிருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயித்திரம்ன்ற ஒரு பிம்பம் வேணும். அது இருந்தால் போதும் அவர் இவிஎம்மை வச்சு ஜெயிச்சிருவார். வெறும் எடப்பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமான்னா முடியாது. அப்படின்றதுனால இன்றைக்கி விஜய்க்கு மேலே இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஒரு கட்டமைப்புகள். விஜயுடைய இந்த ஒரு ஜனநாயகம் படத்துக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவாக வந்து விஜய்க்கு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, காங்கிரஸ் வந்து தனித்து வளரணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் டெய்லி ஒரு போராட்டம் நடத்துகிறவங்க யார்? மாணிக் தாக்கூர் எங்கே பார்த்துருக்கீங்களா? கரூர் எம்பி டெய்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யாருன்னு நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். விஜயோட வந்து 117 சீட்டு காங்கிரஸுக்கும் 117 சீட்டு விஜய்க்கு வச்சுக்குவோம். யார் அதிகமான சீட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ராகுல் காந்திகிட்ட கொடுத்துருக்காங்க போல தெரியுது. கரூர் சம்பவ இடத்துல வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இப்போது ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்க ஆய்வு நடத்த காரணம் என்ன? உள்துறை அமைச்சகம் தானே, சிபிஐ அவங்ககிட்ட தானே இருக்குது. இன்க்ரிமெண்டல் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். எவிடன்ஸ் கிடச்சதை வச்சு கராபரேட் பண்ணுறதுக்காக வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஏற்கனவே இவங்க போய் சொல்லியிருக்காங்கல்ல, சொன்னதை வச்சு. தமிழ்நாடு போலீஸ் விசாரணை பண்ணாலே ரொம்ப சிக்கலாக இருக்கும். இதில் சிபிஐ விசாரணை வேறு. பத்திரிகையாளர்கிட்டே பேட்டி கொடுக்க மாட்டார். இவர் எப்படி சிபிஐக்கு அதிகாரிகளுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறாரு? ஏன் காலையில் எழுந்திரிச்சு வரல, 8:45 வரேன்னு சொல்லிட்டு ஏன் 10-12 மணிக்கு போனேன், 50 மீட்டருக்கு முன்னால் நிற்கணும்னா ஏன் நிற்காமல் போனேன்? சரி, எத்தனை கேமரா வச்சு எடுத்திய? ஜனநாயக ஷூட்டிங் எடுத்தியா? சிபிஐ கேஸ் இருக்கிறப்ப 20 லட்ச ரூபா கொடுத்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சாட்சியை கலைச்ச கேட்பானா இல்லையா? தமிழ் பெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஜனநாயகன் படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி நீதிபதி ஆஷா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்த நிலையில் சென்சார் போர்டு வந்து மீண்டும் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு வந்து மீண்டும் ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தேவையில்லாத சிக்கல். யூஏ கொடுத்துருக்கலாம், கொடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் படத்தை. திரும்பியும் மேல்முறையீடு போகிறன்றது வந்து என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. மேபி இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அந்த மேல்முறையீடு மனு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்து விசாரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு தீர்ப்பு வந்தாலும் வரலாம். யூஏ சர்டிஃபிகேட்டோட படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்தாலும் வரலாம். இப்போ என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது? யூஏ சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணால் பண்ண வேண்டியது தானே. அதனால் வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி படத்துக்கு கிடைக்கும்னு. இவங்க மேல்முறையீடு போடுற மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி தடை செய்கிறது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பிஜேபிக்கு எதிராக விஜய் இருக்கிறார் என்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மத்திய அரசு இந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு அடிப்படை காரணம் 2 விஷயமா. அதாவது அமித்ஷாட்ட வந்து 2 விதமான இன்புட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்குது, விஜய்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது. 27% இருக்குது, 35% இருக்குது, 50% இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு வலதுசாரி ஆதரவு செய்தி ஊடகங்கள், துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள் தங்களது சர்வே டீமை வச்சு அதை எடுத்தோம் இதை எடுத்தோம், அவருக்கு அதிகமான ஆதரவு இருக்குது, அதனால் எடப்பாடியை மட்டும் வச்சா ஜெயிக்க முடியாது, அவரை எப்படியாவது உள்ளே கொண்டாந்துட்டா, கூட்டணிக்குள்ளே கொண்டாந்துட்டா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தவறான பிம்பத்தை அமித்ஷாட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, அதுலேயே பிஜேபியிலே இன்னொரு குரூப்பு இல்லை அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சார்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், திமுகவுக்கு போகிற கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கு போகாது, பிரியாது. அது வந்து விஜய்க்கு பிரியணும்னா அவர் பிஜேபி எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்னா தான் அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும். அது போனால் திமுக ஆட்டோமேட்டிக்காக குறையும்.
விஜய் அந்த வாக்குகளை பிரிக்கும் போதும் திமுக வாக்கு குறைய அதிமுக பிஜேபி வாக்கு கூட்டிருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து தவறான ஒரு கால்குலேஷனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயித்திரம்ன்ற ஒரு பிம்பம் வேணும். அது இருந்தால் போதும், அவர் இவிஎம்மை வச்சு ஜெயிக்க வச்சுருவார். இவிஎம்மையும் எலெக்ஷன் கமிஷனையும் எஸ்ஐஆரை வச்சு ஜெயிக்க வச்சுருவார் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும். அந்த பிம்பம் இப்போதைக்கு இல்லை. வெறும் எடப்பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமான்னா முடியாது. அப்படின்றனால இன்றைக்கி விஜய்க்கு மேலே இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான ஒரு கட்டமைப்புகள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதனால் வந்து நம்ம நிம்மதியாக பொங்கலில் படம் பார்த்து ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டாங்க. ஜனநாயகன் படத்தை விடாமல், பராசக்தி படத்தை விடாமல் 2 படத்தையும் தடை பண்ணி அப்போ நம்ம பழைய எம்ஜிஆர் படம் தான் பார்க்கணும் போல. ஏன்னா இப்போது பராசக்தி படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழ் வந்து வழங்கிட்டாங்க. நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போது உறுதியாகியிருக்கு சார். பராசக்தியா? ஆமாம் சார். ஜனநாயகத்தையும் கொடுத்துட வேண்டியது என்ன பெரிய பிரச்சனை? ஏன்னா ஒரு விஜய் வந்து தேச விரோத படமாக எடுத்துட்டாரு. அதில் ராணுவ ரீதியான காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி நேவியோட சிம்பிள்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. என்ன ரொம்ப இருக்குது. கற்பனைக்கு என்ன எல்லை இருக்கா? கற்பனை எதை வேணாலும் கற்பனை பண்ணலாம். கற்பனை பண்ணுறதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா சொல்லுங்க. இராணுவத்தில் ரீதியாக இருக்குது அப்படின்னா வந்து இந்திய இராணுவம் தோக்குற மாதிரி எடுத்துட்டாரு, இல்லை இந்திய இராணுவத்தை குறை சொல்லி எடுத்துட்டாரா, இல்லை தேச துரோக படம் எடுத்துட்டாரா விஜய்? என்ன எடுத்துட்டாரு? ஏன்னா அவர் ஆன்டி நேஷனலாக விஜய் இல்லையே. அவரும் ஒரு நடிகர் தானே. அவர் வந்து படத்தில் வந்து சிஎம் ஆகிற மாதிரி கூட எடுத்திருப்பார். எத்தனை பேர் படத்தில் நடித்த உடனே சிஎம் ஆகிற மாதிரி படம் இல்லை வந்திருக்குல்ல, நம்மளுக்கு பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கு உரிமை இருக்குது, எடுக்கிறாரு. இதில் என்ன இருக்குது தவறு? அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. இது வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க. சென்சார் போர்டுடைய அதிகார வரம்பு வந்து அத்துமீறலாக இருக்குது. அது வந்து கருத்துக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் வந்து கருத்துக்களுக்கு நீங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படத்தை எடுக்கிறான், அடுத்த ஒரு இனத்தின் மேலேயே வந்து ஒரு வெறுப்பை விதைச்சு. கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறான், அந்த படத்தை நீ சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணுற. அலோலியா பாபுன்னு ஒரு படம் எடுக்கிறான், அதை படத்தை ரிலீஸ் பண்ணுற நீ. அப்போ நீ இந்த படத்துக்கு மட்டும் ஏன் தடை பண்ணுற? உனக்கு பிடிக்காத சென்சார் போர்டுக்கு ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக வார்த்தைகள், வசனங்கள், பாட்டுகள் இருந்தால் கட் பண்ண போகிறீங்க. அந்த கட் கொடுக்க போகிறீங்க. அந்த கட் பண்ணிவிட்டு கொடுத்தாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு மொத்தமாக படத்தையே தடுப்பது என்பது அது வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதலாக தான் நம்ம பார்க்கணும். நீதிபதி ஆஷா அவர்கள் வந்து நீதிபதி ஆஷா என்ன சொல்லியிருக்காங்க? ஜனநாயகன் படத்து மீது இந்த ஒரு வழக்கு தொடுத்தது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஊக்குவிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அது அவங்க சொல்லக்கூடிய வியூ வந்து கரெக்டு தான். சும்மா எந்த படம் எடுத்தாலும் நம்ம ஏற்று அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தால் நல்லா. கருத்துரிமைக்கு என்ன மறுத்து இருக்குது? நீ கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அது நல்ல கருத்தா தவறான கருத்தா இல்லை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுதானே ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்கிறதே தவறுன்னு சொன்னால் எப்படி? அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது வந்து ஜனநாயகன் படம் வெளியே வரணும், படம் ஓடணும், படம் மக்கள் பார்க்கணும். மக்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட போகுது, மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஃபெயிலியர் ஆக போகுது. அவ்வளோதான். சிம்பிள், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது ஒரு கமர்ஷியல் வெஞ்சர். படத்தை தடை பண்ணுறேன், படத்துக்கு மேலே வந்து நான் வந்து ரெவ்யூ கமிட்டிக்கு போகிறேன், அப்போ போனால் 4 வாரம் ஆகும். இதெல்லாம் டூ மச். ஐ ஹோப் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார், அதே மாதிரி வந்து விஜயுடைய இந்த ஒரு ஜனநாயகம் படத்துக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள், அது காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவாக வந்து விஜய்க்கு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகா வந்து காங்கிரஸை கூட்டணிக்கு வந்து அழைக்கிறதாகவும் பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸுக்கு வந்துமா இப்போ தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் அவங்க தனியாக போய் ஒரு 50 சீட்லையாவது ஜெயிச்சு, ஒரு 50 எம்எல்ஏக்களை வாங்கி தனியாக நின்று ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம இளைஞர்கள் தான் வேணும்
அதனால் வந்து இனிமேலும் திமுக சார்ந்திருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம தனித்து நிற்கணும்னு சொல்லி அவங்க வந்து ராகுல் காந்திகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க போல் தெரியுது. அதனால தான் இப்போ எல்லாருமே தீவிரமாக பேசுகிறாங்க. அதனால் வந்து அவங்க பெட்டர் தனித்து போகிறது தான் நல்லது. தனித்து போய் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தனித்து போய் காங்கிரஸ் வந்து தனியாக நின்று ஒரு 50 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்க. நாங்கள் 50 சீட்டில் ஜெயிச்சிருவோம் தனித்து நின்னா, நீங்கள் உங்களோட கூட்டணி வந்தால் 25 தான் தரீங்க, அதில் நாங்கள் 18 தான் ஜெயிக்க முடியுது, அதனால் நாங்கள் தனித்து போய் ஒரு 50 சீட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீரபாசமான முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்து இளைஞர்கள் கூட்டம். இப்போ ஒரு எம்பி, இளைஞர் எம்பி ஒருத்தர் போயிருக்கார், சசிகாந்த் செந்தில்னு. அவர் எப்பயுமே ராகுல் காந்தி கூடயே இருக்கக்கூடியவர். அவர், மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியுடைய க்ளோஸ்மேட்டு, அப்புறம் ஜோதிமணி, இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தியோட கூட இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து காங்கிரஸை பலப்படுத்தணும், காங்கிரஸை அடிப்படையிலேருந்து உருவாக்கி கட்டமைச்சு கொண்டாடணும், காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, காங்கிரஸ் வந்து தனித்து வளரணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷமாக போராடி சிறை சென்றவர்கள் இவர்கள்லாம். இப்போ நான் சொல்கிற ஆள் யார்? தமிழ்நாட்டில் டெய்லி ஒரு போராட்டம் நடத்துகிறவங்க. யார்? மாணிக் தாக்கூர். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கரூர் எம்பி டெய்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஓகே. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் யாருன்னு நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். அதே மாதிரி சசிகாந்த் செந்தில், இவங்கெல்லாம் டெய்லி போராட்டம் நடத்தி இந்த மத்திய பிஜேபி அரசை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக ஒவ்வொரு ஊர்லேயும் கொடியை நட்டு கட்சியை வளர்த்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு 50 சீட்டாக ஜெயிச்சிருவோம் தனித்து நின்று அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2029 எலெக்ஷன், நம்ம 2026 நம்மளுக்கு முக்கியம் இல்லை, 2029 நம்ம பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்படியும் தமிழ்நாட்டில் 40 சீட்டில் 30 சீட்டாவது ஜெயிச்சிருவோம் காங்கிரஸ் தனியாக நின்றுச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து ராகுல் காந்தி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ராகுல் காந்தி இங்கே வந்து காங்கிரஸை தனித்து நிறுத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு கூப்பிட்டாருன்னா நம்ம விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம். விஜயோட வந்து 117 சீட்டு காங்கிரஸுக்கும் 117 சீட்டு விஜய்க்கு வச்சுக்குவோம், யார் அதிகமான சீட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தியும் விஜய் கூட சேர்ந்தால் நம்மளுக்கு கேரளாவில் நம்மளுக்கு விஜய் ரசிகர்கள் ஓட்டு கிடைக்கும், மற்ற மாநிலங்களில் விஜய் ரசிகர்கள் ஓட்டு கிடைக்கும், அதனால் விஜயோட சேர்ந்துக்கலான்னு சொல்லி ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ராகுல் காந்திகிட்ட கொடுத்துருக்காங்க போல தெரியுது. ராகுல் காந்தி திமுக இந்தியா தலைமையில் கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் எந்த அளவுக்கு அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்றது தெரிஞ்சு தான் காங்கிரஸ் வந்து எத்தனை சீட்டு தனித்து நின்று வாங்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரிய வரும். எனவே இன்னொரு முதலமைச்சர் காங்கிரஸ் சார்பில் நம்மளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், இதை தொடர்ந்து வந்து இப்போது 12ஆம் தேதி கரூர் சம்பவம் குறித்து விஜயை வந்து டெல்லியில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதற்கான விசாரணையும் வந்து நடக்க போகுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு சிக்கலாக வந்து விஜய்க்கு இப்போது வந்திருக்குல்ல சார்? ஆமாம்மா, தமிழ்நாடு போலீஸ் விசாரணை பண்ணாலே ரொம்ப சிக்கலாக இருக்கும். இதில் சிபிஐ விசாரணை வேறு. ஏற்கனவே நம்மளால் பத்திரிகையாளர்கிட்டே பேட்டி கொடுக்க மாட்டார். இவர் எப்படி சிபிஐக்கு அதிகாரிகளுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏற்கனவே இவருடைய அசோசியேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் வச்சு 4 நாள் விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் இவர் என்ன பதில் சொல்லுவார், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அவர் கேட்டிருப்பார். அவங்ககிட்ட போய் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போய் ஆன்சர் பண்ணணும், கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு சேலஞ்சு தான். எழுதி வேறு கொடுத்தா தான் பேச முடியும் அவரால், இல்லை எழுதி கொடுக்காமல் பேச முடியாது. ஏன் காலையில் எழுந்திரிச்சு வரல, 8:45 வரேன்னு சொல்லிட்டு ஏன் 12 மணிக்கு போனேன், 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு 7 மணிக்கு போனேன், போனேன் ஏன் கூட அவங்க கூட 10,000 பேரை கூட்டிகிட்டு போனேன், அந்த பஸ்ஸை தான் நிறுத்திக்கா 50 மீட்டருக்கு முன்னால் நிற்க சொன்னேன், ஏன் நிற்காமல் போனேன், ஏன் கூட்டத்தில் போய் இடித்த பஸ்ஸை வச்சு, அவ்வளோ கூட்டம் தள்ளுமுள்ளு இருக்குது போகாதேன்னு சொன்னாங்க, கேட்டியா, ஏன் கேட்கல, சரி எத்தனை கேமரா வச்சு எடுத்திய, ஜனநாயக ஷூட்டிங் எடுத்தியா, உள்ளுக்குள்ளே எத்தனை கேமரா வச்சா, வெளியே எத்தனை கேமரா வச்ச, மேலேருந்து மக்கள் கீழே விழுகிறாங்களே, மயங்கி விழுகிறாங்களே பார்த்தானே இருந்த, ஏன் கூட இறங்கி போகலை, எதுக்கு ஓடுனேன், இத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லித்தானே ஆகணும். எதுக்கு வந்து எல்லாருக்கும் கேஸு சிபிஐ கேஸ் இருக்கிறப்ப 20 லட்ச ரூபா கொடுத்து
அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சாட்சியை கலைச்ச கேட்பானா இல்லையா? கேட்பான். இப்போ கிரிமினாலிட்டி இருக்கா, நெக்லிஜென்ஸ் இருக்கா பார்க்க போகிறாங்க, செக் பண்ண போகிறாங்க. சரி, இப்போது கரூர் சம்பவ இடத்துல வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இப்போது ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்க ஆய்வு நடத்த காரணம் என்னவாக இருக்கும்? உள்துறை அமைச்சகம் தானே, சிபிஐ அவங்ககிட்ட தானே இருக்குது. அவங்க வந்து ஏதாவது இன்க்ரிமெண்டல் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த எவிடன்ஸ் கிடச்சதை வச்சு கராபரேட் பண்ணுறதுக்காக வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஏற்கனவே இவங்க போய் சொல்லியிருக்காங்கல்ல, சொன்னதை வச்சு போய் விசாரிச்சிருப்பாங்க.